ஸ்ரீ சிவசங்கரா தேவனே, ஸ்ரீ சிவசங்கரா தேவனே. പമ്പാ ഗണപതി പാരിന്റെ അധിപതി കൊമ്പാർന്നുണരണമന്തി തന്റെ തുമ്പിക്കെ ചേർത്തേണം നെഞ്ചി വിഘ്നങ്ങൾ വിധി പോലെ തീർത്തേണം ചന്ദനത്തിൻ മണമുള്ള നന്ദനത്തിൽ കൂടികൊള്ളും മന്മധാരി ശിവസുതനി അയ്യപ്പ മാധവന്റെ തിരുമകനി ശനിയുടെ ഹരണേ വരണേ നീ അരവണ മധുരം തരണേ മനസ്സിൻ പമ്പയിൽ നീരാടുക നീ ശരണ നദിയലകൾ അണിയണ വരദനെ நதி மூலம் ரிஷி மூலம் அப்படின்வாங்க. எல்லாத்துக்கும் ஒரு ஆரிஜின் இருக்கும். அந்த ஆரிஜின் எது அப்படின்னு தேட ஆரம்பித்தா ரொம்ப புரிஞ்ச மாதிரி இருக்கும், ஒன்றும் புரியாத மாதிரி இருக்கும். தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைந்தார்கள். அதில் அமிர்தம் வந்தது. அந்த அமிர்தத்தை ராகு கேது மாதிரி பிற்காலத்தில் வந்தாங்க இல்லையா, அந்த மாதிரி. அதாவது தேவர்கள் வீக்காக இருந்தாங்க. அதனால் மகாவிஷ்ணு சொன்னார், பார்க்கடல் கடையிறதுக்கு அசுரர்களையும் சேர்த்துக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு ஸ்ட்ரென்த் கிடைக்கும்னு. சரின்னு அதுக்கப்புறம் விஷ்ணு ஒரு மோகினி அவதாரம் எடுத்து வராரு. வந்து அசுரர்கள் எல்லாத்தையும் தனியாக பிரித்து தேவர்கள் எல்லாத்தையும் தனியாக பிரிக்கிறாரு. அண்ட் அவங்க எல்லாரும் இந்த விஷ்ணு மோகினியை பார்த்து ஆசைப்பட ஆரம்பிக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் வந்தது தான் ஸ்ரீ தர்ம சாஸ்தான்னு சொல்லக்கூடிய ஒரு அவதாரம். ஸ்ரீ தர்ம சாஸ்தா அப்படின்னா தர்மத்தை காப்பாற்றுவதற்காக வந்த ஒரு ஆசிரியன் நீங்கள் வச்சுக்கலாம். இந்த பார்க்கடலை கடைஞ்ச போது வந்தது தான் அது. ஏன் வந்தது? விஷ்ணு மோகினி சிவபெருமான் அந்த ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பார்க்குறாங்க. அப்போ அவங்க ரெண்டு பேருடைய எண்ணத்தினால் உருவான ஜோதி தான் ஐயப்பன் சொல்லக்கூடியது. அப்படி வந்தவர் தான் அவர். ஸோ அவர் எல்லாருக்கும் தலைவராக தர்மசாஸ்தான்னு சொல்லி ஒரு பதவியில் உட்கார வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் தசரதனுக்கு குழந்தை இல்லை. என்ன பண்ணுறதுங்கிற போது சொல்கிறாங்க, காட்டில் விபாண்டக முனிவருக்கும் ரம்பைக்கும் பிறந்த ஒரு பெரிய மகான் இருக்கார். பிறப்பிலிருந்தே அவர் யாரையுமே பார்த்ததே கிடையாது, பெண்களெல்லாம். அவர் பேர் ரிஷிய சிருங்க மகரிஷி. ரிஷிய சிருங்கன்னா என்ன? சிருங்கன்னா கொம்பு. ஸோ யாருக்கு தலையில் கொம்பு முளைச்சிருக்கோ அந்த மாதிரி ஒரு மகான் அவர். அவரை கூட்டு வந்தீங்கன்னா உங்கள் நாட்டில் மழை பெய்யும், உங்களுக்கு புத்திர பாக்கியத்துக்கு வழி கிடைக்கணும் குலகுருவான வசிஷ்டர் சொல்கிறார். அப்போ ரெண்டு பெண்கள் காட்டுக்கு போய் பல்லக்கலை வச்சு அவரை தூக்கின்னு வராங்க. அவர் வர்ற போதே மழை பெஞ்சிடுது. தசரதன் சந்தோஷப்பட்டு, எனக்கு இருக்கிறது ஒரு மக சாந்தான் பேர், அவளை நீங்கள் கல்யாணம் கட்டிக்கணும்னு சொல்லி ரிஷிசிருங்க மகரிஷிக்கு சாந்தாவை தசரதன் திருமணம் செய்து வைக்கிறான். அதுக்கப்புறம் சொல்கிறேன், எனக்கு சந்தோதி பாக்கியமே இல்லை அப்படின்னு. அவர் நம்ம புத்திர காமேஷி யாகம் பண்ணலான்னு சொல்லி அதில் பாயசத்தை நைவேத்தியமாக வச்சு கோசலை, கைகேயி, சுமித்ரா 3 பேருக்கும் அந்த பாயசத்தை கொடுத்து, அதில் வந்தவங்க தான் ராமலட்சுமண பரத சத்ருக்கருங்கன்னு சொல்லக்கூடியவங்க. அப்போது முதல்ல வந்தது ஸ்ரீ தர்மசாஸ்தா, அதுக்கப்புறம் ரிஷியசிருங்க மகரிஷி. ரிஷியசிருங்க மகரிஷியினுடைய தவ பலத்தினால யாகத்தினால வந்தவங்க தான் ராமலட்சுமண பரத சத்ருக்கர். ரிஷியசிருங்க மகரிஷி அதுக்கப்புறம் காட்டில் போய் தவம் செய்ய ஆரம்பிச்சிடறார். அந்த இடம் எது அப்படின்னா சிருங்கேரி இருக்கு இல்லையா, அதுதான். சிருங்கம்னா கொம்பு, சிருங்ககிரி ஆனால் கொம்பு உள்ள சாமியார் இருக்கிற இடம் அதுதான் சிருங்கேரின்னு சொல்லக்கூடியது. ஆனானப்பட்ட ஆதிசங்கரர் பாத யாத்திரையாக வந்துக்கிட்டே இருக்கார். அப்போது நிறைய கர்ப்பிணியான தவக்கலைக்கு ஒரு பாம்பு கொடை பிடிக்குது. என்னடா இது, தவக்கலை சாப்பிட வேண்டிய பாம்பு கொடை பிடிக்குதே அப்படிங்கிற போது அங்கே இருக்கிறவங்க சொல்கிறாங்க, இந்த மாதிரி இங்கே மேலே நரசிம்மவனம்னு ஒன்று இருக்குது, விவாண்டக ரிஷியுடைய மகனாகிய அவர் கலைக்கோட்டு மாமுனிவர்னு சொல்லுவாங்க அவர் தமிழில். ரிஷிய சிருங்க மனுஷன், கலைன்னா நெற்றி,
கோடுன்னா நெத்தியில் கொம்புன்னு அர்த்தம். கலை கோட்டு ரிஷியஸ்ருங்க. அவர் இங்கே தவம் செய்கிறாரு, அதனால் இந்த சிருங்கேரி புண்ணிய பூமி, அதனால தான் தவக்களை சாப்பிடாமல் பாம்பு கொடை பிடிக்குது அப்படின்னாங்க. இது அடுத்த, அதனால் ஆதிசங்கரர் தன்னுடைய முதல் மடத்தை சிருங்கேரியில் தான் ஆரம்பித்தார். இது அதுக்கு அடுத்த ரீசன் வந்துச்சு. இங்கே திருவள்ளத்தில் ஒரு சாமி இருந்தாங்க. அவர் பிறப்பால் வண்ணான் அண்ட் ஒரு பெரிய ஞானி. கேழ்வரகு கூழ் தான் குடிப்பார், கோணி பையை கோமணமாக கட்டின்னு உட்காந்துருப்பார். அவ்வளோ பெரிய ஞானி. ஒரு தடவை அவருக்கு உடம்பு சரியில்லைன்ட்டு அப்பல்லோ ஆஸ்பத்திரி ரெட்டி ட்ரீட் பண்ணுறதுக்காக வந்திருந்தாங்க. இப்போது இங்கே ஹவுசிங் போர்டு சீஃப் என்ஜினியர் நடராஜன் வீட்டில் அசோக் பில்லர்கிட்டே இருந்தார். எனக்கு வேண்டிய ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் இருந்தார், சிவகுமார். அவர் திருவல்லம் சாமி சொல்லி திருவல்லம் கோஆப்ரேட்டிவ் சுகர் மில்லில் தங்கவேல் முருகன் கோயில்னு ஒன்று கட்டினார். அந்த கோயில் கட்டின போது கவர்மெண்ட் லேண்டில் நீ எப்படி கட்டலான்னு அவரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. இவர் வந்துட்டார் மெட்ராஸ்க்கு. அதனால் அவர் சொன்னார், ஒரு சாமி இருக்காங்க எங்களுக்கு தெரிஞ்சவர், வாங்கன்னு என்ன அண்ணனுக்கிற கூட்டின்னு போனார். இவர் மௌனம். போ சாமி உட்காந்து இருந்தார். அவர்கிட்ட சிவகுமார் சொல்கிறார், இவர் சிவசங்கர் அப்படின்னு காட்டுறாரு. அவனை பற்றி நீ எனக்கு ஒன்றும் சொல்ல வேணாம், அவன் தான் உங்கள் குரு, அவன் சொல்கிற பேச்சு கேளு உருப்பிடுவே அப்படின்னாரு. சிவகுமாருக்கு ஒன்றும் புரியல. முன்ன பின்ன தெரியாத ஒரு ஆளை காட்டினா அந்த ஆள் சொல்கிறது நீ கேளுன்னு எப்படி சொல்கிறாருங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் அவர் சொல்கிறார், ரொம்ப நாளாக இந்த ஐயப்பன்றது யாரான்னு சொல்லி புரியாமே இருந்தது. ஆற்காடு நாகராஜன் பூக்கடை அங்கே பாலகாண்டம் 32வது பாட்டு படித்தா புரிஞ்சுது அப்படின்னாரு. ஆற்காடில் போய் அது என்னன்னா ராமாயணத்தை தாங்க சொல்கிறாரு. ராமர் பிறக்கிறதுக்காக ரிஷிசிருங்க மரிஷி தவம் பண்ணி அந்த பாயசத்தில் பிறந்த ராமர் இருக்கார் இல்லையா, அவர் தான் ஐயப்பனுங்கிறத அப்படி சொல்கிறார் அவர். ஐயப்பன் யாரும் புரியலையே அப்படின்றத இப்படி சொன்னார் அவர் அப்படின்னாரு. ஏன் இந்த மாதிரிலாம் நடக்குது? ராமர் வனவாசம் வர்றார். வர்றபோது இந்த பம்பை நதிக்கரை, இன்றைக்கி நீங்கள் எதை சபரிமலைன்னு சொல்கிறீங்களோ அந்த இடம் எல்லாம் இருந்தது. அந்த சபரி மாதங்க ரிஷியுடைய சிஷ்யர். இந்த சபரி பீடம் நீங்கள் சொல்கிற இடத்துல உட்காந்து தவம் பண்ணிக்கிட்டு இருந்தான். ராமர் வரபோது அவர் சொல்கிறா, அப்பா ராமா நீ வருவேன்னு என் குரு சொல்லியிருந்தார், ஆனால் அவர் இப்போ இல்லை, உனக்காக தான் நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு நீ மோட்சத்தை கொடுப்பேன்னு சொன்னாங்கன்னு. சாப்பிட்டு பார்த்து நல்ல பழமாக கொடுக்குறா. இவரும் சாப்பிட்டுட்டு எதில் நெருப்பை மூட்டி போங்கிறாரு. அந்த சபரி பீடம் எங்கள் இடத்துல நெருப்பை மூட்டி சபரி இதாகி அதுக்கு பின்னால் அவன் மீனாட்சியாக பிறக்கிறான். மதங்க கன்யா அப்படின்னா மதங்க ரிஷியுடைய மகளாக அவன் மீனாட்சியாக பிறக்க. அது வேற கதை. அப்படி தான் அந்த சபரி பீடம் உருவாகும். அப்போ ராமர் இந்த இடத்துக்கெல்லாம் வந்தபோது அவருக்கு அந்த பம்பா நதி அங்கே இருக்கிற எல்லா விஷயமும் ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால் ஒரு இடம் பிடிக்கிச்சு, நம்ம அங்கே அந்த இடம் லைக் பண்ணிட்டோம்னா திருப்பி அங்கே வரணும். எதை லைக் பண்ணுறியோ அதுதான் உன்னுடைய அடுத்த பிறவிக்கான விதை. அதனால் அங்கே வர வேண்டிய ஒரு நிலை அவருக்கு ஏற்படுது. இதுக்கு நடுவில் ராமாவதார காலத்தில் கைகேயிக்கு பரதன் பட்டம் கட்டிக்கணும்னு இருந்துதான். அந்த பிறவியில் தான் பரதன் செருப்பு வச்சுக்கணும், ஆண்டா நான் கட்டிக்க மாட்டேன், பட்டம்லாம் கட்டிக்க மாட்டேன்னு சொல்லிட்டான். ஸோ அதனால் ராஜசேகர பாண்டியனில் அவன் தான் தசரதன். அவனுக்கு சிற்றன்னையாக வந்தா இல்லையா, அவன் தான் ராமாயணத்துக்கு கைகேயி. பரதனாக இருந்தவன் தான் அந்த ராஜசேகர பாண்டியனுக்கு நிஜமான மகனாக பிறக்கிறான். ராமனாக இருந்தவர் வளர்ப்பு மகன். ஒரு ரிஷி பற்றி ஒரு மலை குகையில் தவம் செய்து கொண்டிருந்த போது நான் போயிருக்கேன் அந்த இடத்துக்கெல்லாம், அதனால தான் சொல்கிறேன். அதுதான் காந்தமலை. அங்கேருந்து அந்த குழந்தையை கொண்டு வந்து ராஜசேகர பாண்டியன் வளர்த்துக்கிட்டு இருந்தான். அப்போது புலிப்பால் கொண்டு வரதுக்காக காட்டுக்கு அனுப்புகிறாங்க. அவர் எனக்கு பட்டாபிஷேகம் வேணான்னு சொல்லி சபரிமலையில் போய் உட்காந்துட்டாருன்னு நீங்கள் கேள்விப்படுறீங்க இல்லையா. அப்போ ராமாவதாரத்தில் வந்தவருக்கு பம்பா நதி பிடிச்சிருந்தது. அதனால தான் அந்த சபரிக்கு முஷம் கொடுத்த இடம்லாம் அவருக்கு தெரியும். சபரி பீடம் அந்த இடத்துல இருக்குது. அவர் தான் ஐயப்ப சாமியாக போய் மலை மேலே உக்காந்துக்கினார். ஐயப்ப சாமியாக வந்தவர் யார்? ராமராக இருந்தவர். ராமராக வர்றதுக்கு யார் காரணமாக இருந்தது? ரிஷிசிருங்க மகரிஷி காரணமாக இருந்தார். நெத்தியில் கொம்பும் முளைச்சவர் இல்லையா, அவர் தான் ரிஷிசிருங்க மகரிஷின்னு சொல்லக்கூடியது. அவர் யாருன்னு சொன்னால், தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலில் கரைஞ்ச போது மோகினி அவதாரம் எடுத்து பெருமாளும் சிவபெருமானும் ரெண்டு பேரும் ஒருத்தரை பார்த்து லவ் பண்ணி அதனால சங்கர நாராயண ஆத்ம ஏவன் சொல்லி சிவனுக்கும் மோகினி வடிவத்தில் வந்த விஷ்ணுவுக்கும் பிறந்த குழந்தவர். இதுதான் ஒரு ஆரிஜின். இதனால்தான் நதி மூலம் ரிஷி மூலம்லாம் பார்க்காதீங்கன்றது.
உலகத்தில் எதுவும் புதுசு இல்லை, ஏற்கனவே இருக்கிற விஷயம். ஒவ்வொரு காலகட்டத்திலும் சில காரண காரியங்களுக்காக இந்த மாதிரி வெவ்வேறு பெயர்களில் இந்த உலகத்தில் வருகிறது. அதனால் எதுவும் புதுசு இல்லை, எதுவும் பழசு இல்லை. மக்களுக்கு புரிஞ்சாலும் சரி புரியலனாலும் சரி இதெல்லாம் தான் உண்மை. இதெல்லாம் நம்ம புராணங்கள்லேருந்து தான் நம்ம அத்தன்டிக்காக சொல்லிக்கிட்டே இருக்கோம். அதனால் அந்த ஐயப்பன் தான் நம்முடைய பூரண பிரம்மமாக மாறியிருக்கார். ஐயப்பன் முதல்ல நான் அண்ணா நகரில் கோயில் கட்டினேன். அந்த கோயிலில் இருந்த ஐயப்பனுடைய விஸ்வரூபம் தான், அதாவது ராகவேந்திர சுவாமி இந்த பிறவியில் ஐயப்பனாக வந்தார். ஐயப்பனாக வந்தவர் விஸ்வரூபம் எடுத்து பூரண பிரம்மமாக மாறினார். ஆனால் நம்ம கோயிலில் நீங்கள் பார்க்குற இந்த பூரண பிரம்மம்னு சொல்லக்கூடியது அதுக்கு முன்னால் ஐயப்பனாக இருந்தது, ஐயப்பன் அதுக்கு முன்னால் ராகவேந்தராக இருந்தார். இப்படி எல்லாத்துக்கும் ஒரு லிங்கேஜ் இருக்கும், ஒரு லைனேஜ் இருக்கும். அதனால் நீங்கள் கும்பிட்டு வச்சா போகிறோம். இந்த ஆராய்ச்சிக்கெல்லாம் போனீங்கன்னா உங்களுக்கு ஒன்றுமே புரியாது, கடைசி வரைக்கும் ஒன்றுமே புரியாது. ஸோ ஜஸ்ட் பிலீவ் காட் இஸ் ஒன், காட் இஸ் ஒன். தெய்வம் உண்டு என்று இரு, அது ஒன்று என்று இரு. ஏகன் அநேகன், ஒரு ஆள் தான் அநேகமாக தெரியுதான். ஒரு நாமும் ஒரு உருவம் இல்லாருக்கு 1000 திருநாமம் பாடினாம் தெல்லையனம் கொட்டாமும். ஒரு உருவம் எதுவும் இல்லாதவனுக்கு 1000 சாஸ்திர நாமத்தில் நாம் தான் சொல்கிறோம். பேராயிரம் பரவி வானோரும் ஏற்றும் பெம்மான், ஆயிரக்கணக்கான பேர் சொல்லி தேவர்கள்லாம் அவரை கும்பிட்றாங்களாம். அதனால் கடவுள் என்பது ஒரே எலக்ட்ரிசிட்டி, எப்படி மைக்காகவும் லைட்டாகவும் ஃபேனாகவும் ஏசியாகவும் ஹீட்டராகவும் வேலை செய்தோ அப்படி பல்வேறு வடிவங்களை தாங்கி மக்களுக்கு மாநிலம் பயனுள்ள வாழ்வதற்கே ஒரு வல்லமை தாராயோ என்ற நிலையில் வேறு வேறு காட்சிகளாக மக்களுக்கு தோன்றுகிறது. எவ்ரி திங் இஸ் ரெலவெண்ட் அண்ட் ஆல் இஸ் ஒன். அதில் உங்களுக்கு எந்த சந்தேகமும் தேவையில்லை. ஏகன் அநேகன், ஒரு நாமம் ஓர் உருவம். அதனால் நீ எந்த பேரில் கும்பிட்டாலையும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. உனக்கு தாகம், நீ தாகம்ன்றது இப்படி சொன்னாலேயும் உனக்கு தண்ணி கிடைக்கும். இல்லை தண்ணீர்னு சொல்லு, பானின்னு சொல்லு, வாட்டர்னு சொல்லு, நீளுன்னு சொல்லு, நீருன்னு சொல்லு, எல்லாமே ஒன்றே தானே. அந்த மாதிரி ஒரே கடவுள் தான். உனக்கு எது புரியுதோ அந்த மாதிரி நீ அதை கும்பிட்டுக்கலாம். அவரவர் இறையவர், குறைவிலர் இறையவர். நீ எப்படி கடவுளை கும்பிட்டாலும் அதில் எந்த குறையும் இல்லை. அவரவர் விதி வழி அடைய நின்றனரே, அவரவர் தத்தமது அறிவகை சென்று அடைய நின்றனரே. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதி இருக்குது, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஐக்கியூ இருக்குது, அறிவு இருக்குது. அந்த ரூட்டில் அவனுக்கு எது பிடிக்குதோ அந்த ரூட்டில் போவோம். உங்களுக்கெல்லாம் பாயசம் கொடுத்தாங்களா? தோசை விட்டுரு, பாயசம் கொடுத்தாங்கல்ல. என்ன பாயசம்? அது என்ன அரிசி வேறு? ஸோ அரிசி பால் பாயசம் கொடுத்தாங்க. எத்தனை வெரைட்டி பாயசங்குது, சேமியா பாயசம், ஜவ்வரிசி பாயசம், இல்லையா? ஒரு 10 பாயசம் பண்ண முடியும், விதவிதமாக பண்ண முடியும். இப்போ எல்லா பாயசத்துலையும் என்ன இருக்கும்? பால், சர்க்கரை, முந்திரி பருப்பு, திராட்சை தான் இருக்கும். ஏதோ ஒன்றும் மாறும். அந்த மாதிரி எல்லாமே பாயசம்தான், எல்லாமே பாயசம்தான். ஆனால் ராமரும் கிருஷ்ணரும் இயேசுவும் புத்தரும் சிறிடி பாபாவும் ராகவேந்திரரும் பரமாத்மாவும் ஒவ்வொரு விதமான பாயசம். அதனால் ஒரு பாட்டு இருக்கும், ராமநாம பாயசக்கே கிருஷ்ணநாம சக்கரை. ராமநாமம் என்ற பாயசத்துக்கு கிருஷ்ணநாமம் தான் சக்கரை அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு இருக்கு. ராமநாம பாயசக்கே கிருஷ்ணநாம சக்கரே. ராமநாம பாயசக்கே कृष्णनाम सकरे. विठ्ठल नाम तुप्पव कलसी बायच परिसो. राम नाम पायसके कृष्ण नाम सकरे. ओम मन गोदिय तंदु वैराग्य कಳ್ಳली बीसी सुಮ್ಮನೆ ಸಜ್ಜಿಗೆ ತಗದು ಗಮ್ಮನ ಶಾವಿಗೆ ಹೊಸದು. ರಾಮನಾಮ ಪಾಯಸಕ್ಕೆ ಕೃಷ್ಣ ನಾಮ ಸಕರೆ. ಹೃದಯವೆಂಬೋ ಮಡಿಗೆಯಲ್ಲಿ
ಭಾವವೆಂಬೋ ಹೆಸರನೀಟು ಬುದ್ಧಿಯಿಂದ ಪಾಕ ಮಾಡಿ ಹರಿವಣಗೆ ಬಡಿಸಿಕೊಂಡು ಆನಂದ ಆನಂದವೆಂಬೋ ಆನಂದ ಆನಂದವೆಂಬೋ ತೇಗು ಬಂದಿತು ಕಾಣಿರೋ ಆನಂದ ಮೂರುತಿ ನಮ್ಮ ಪುರಂದರ ವಿಠಲನ ನೀರೋ ರಾಮನಾಮ ಪಾಯಸಕ್ಕೆ ಕೃಷ್ಣ ನಾಮ ಸಕರೆ. Questions? சங்கரம் சிவசங்கரம். யாகங்களிலும் ஹோமங்களிலும் என்னென்ன திரவியங்களை தேவலோகத்தினருக்கு சமர்ப்பிக்கலாம் என்ற விதிமுறைகள் ஏதாவது நமது வேதங்களில் இருக்கின்றனவா? சில்லறை நாணயங்களை யாக குண்டத்தில் போட்டு யாகம் முடிந்தவுடன் கருப்பான அந்த நாணயத்தை வாங்கிச் சென்று வீட்டில் பணப்பெட்டியில் வைத்தால் செல்வம் பெருகும் என்ற நம்பிக்கை நமது மக்களிடம் தற்போது அதிகமாக இருக்கிறதே, இந்த நம்பிக்கை சரிதானா? இரும்போடு சம்பந்தப்பட்ட நாணயங்களை யாக வேள்வியில் சேர்ப்பதால் யாகத்தின் புனிதம் கெட்டுவிடாதா? எல்லாமே ஒரு மக்களுடைய மூட நம்பிக்கைகளால் வந்த விஷயங்கள். ஒரு யாகசாலை இருந்தது, அதில் வைக்கிற திரவியங்களெல்லாம் எலியெல்லாம் கொதறிச்சு. அதனால் என்ன பண்ணாங்க, ஒரு பூனை கொண்டாந்து கட்டினாங்க. இதை பார்த்தவன் என்ன பண்ணால், யாகசாலையில் பூனை கட்டின போனதுன்னு சொல்லி அவன் ஒரு பூனை கட்ட ஆரம்பித்தான். இப்படி எல்லாமே முட்டாள்தனத்தினால் வந்த விஷயங்கள். ஆக்சுவலாக ஒரு யாகம் என்பது வாழ்க அந்தனர் வானவர் ஆனினம் வையம் கலித்துயர் தீர்க்கவே அரண்நாமமே சூழ்க. இதுதான் யாகத்துக்கான இலக்கணம். திருஞான சம்பந்தர் இந்த ஓலையில் இந்த கருத்தை எழுதி நெருப்பில் போட்டார், தண்ணியில் போட்டார். தண்ணியில் முழுகாமல் வந்தது, அண்டு நெருப்பில் எரியாமல் வந்தது. அவர் என்ன சொல்லியிருக்காரு, வாழ்க அந்தனர். ஏன்னா அந்தணர்கள் அந்த காலத்தில் கற்றாங்கே எரி ஓம்பி இந்த மாதிரி நிறைய வேதங்களை படித்து நித்தியமாக அவங்க யாகம் வளர்த்து பூஜை பண்ணுறவங்க. அதனால் கற்றாங்கே எரி ஓம்பி அந்தனர் வாழ்த்தில்லை அப்படின்னு. அதனால் வாழ்க அந்தனர். அதுக்கடுத்து தான் தேவர்கள், வானவர். ஏன்னா இந்த யாகத்தினுடைய பலன்களை அவங்க தான் அடையிறாங்க. இந்த உலகத்தில் காற்று, நெருப்பு, நீர் இதையெல்லாம் அவங்க தான் கண்ட்ரோல் பண்ணுறாங்க. ஸோ தே ஆர் லைக் தி ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் ஆஃப் தி பிரசன்ட் டே கவர்மெண்ட்ஸ். அவங்க மனிதர்களிலிருந்து தான் ஐஏஎஸ் தேர்ந்தெடுக்கிறான். அந்த மாதிரி மனிதர்களில் வையத்தில் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்தில் வைக்கப்படும். தானமும் தபமும் தாம் செய்வராயின் வானவர் நாடு வழி திறந்திருவேன். அப்போ வாழ்க அந்தனர், அதுக்கப்புறம் வானவர், அதுக்கப்புறம் ஆனினம். அவங்க ஏன் பண்ணி குதிரை இதெல்லாம் வைக்கலைன்னா, இந்த யாகத்துக்கு தேவையான பஞ்சகவ்யம், அந்த இடத்த சுத்தம் பண்ணுறதுக்குள்ள கௌமியம், அதில் போடக்கூடிய பால், தயிர், நெய் இதெல்லாம் வந்து பசுமாடு கொடுக்குது. அதனால் பசுமாடு. வாழ்க அந்தனர் வானவர் ஆனினம். இந்த மூணு அவங்க ப்ரியரிட்டைஸ் பண்ணதுக்கு அதுதான் காரணம். இப்படி பண்ணி யாகம் வளர்த்தா என்ன ஆகும், வையம் கழுத்துயே தீரும். பூமி கலியுகத்துடைய கஷ்டம் இருக்கு இல்லையா, அதிலிருந்து தப்பிக்கும். இது நம்ம பெரியவங்க இந்த யாகங்களுக்குள்ள இம்பார்ட்டன்ஸை பற்றி நமக்கு சொல்லி கொடுத்தது. அதனால் இந்த காயின் போடுறது இதெல்லாம் வந்து பிற்காலத்தில் வந்தவங்க அவங்கள வச்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்ட தத்துவங்கள். அதாவது கடவுளை பற்றி ஜனங்களுக்கு ஒரு காலத்தில் ஒன்றும் தெரியாது. அவங்களுக்கு ரொம்ப தெரிஞ்ச ஆள் அந்த நாட்டினுடைய ராஜா தான். இப்போ ராஜா பல்லக்கில் போவானா கடவுளையும் பல்லக்கில் தூக்கு, ராஜா தேரில் போவானா கடவுளை தேரில் தூக்கின்னு போ. அங்கே ராஜா நல்லா சாப்பிடுவாரா, அந்த நெய்வேத்தியெல்லாம் கடவுளுக்கு வைக்கிறது. ராஜா கிரீடம் வச்சுன்னு அலங்காரத்தில் இருப்பாரா, கடவுளுக்கும் அதே மாதிரி பண்ணுன்னு. With that limited knowledge to understand the unlimited phenomena called God, they started all these rituals and worship. இது எதுவுமே அந்த காலத்தில் கிடையாது. நாதம் பிரம்மம், பைபிள். முதலில் வார்த்தை இருந்தது, வார்த்தை ஆண்டவனாகவே இருந்தது, ஆண்டவனோடு இருந்தது. ஸோ ஃபஸ்ட்டு ஆகாசத்திலிருந்து சில சத்தங்களை இவங்க கேட்டாங்க. அந்த சத்தங்கள்
ஒரு ஆளுக்கு ஒரு மந்திரம் தான் கிடச்சிது. விஸ்வாமித்திரருக்கு காயத்ரி கிடச்சது, அந்த மாதிரி ஒவ்வொரு ரிஷிக்கும் ஒவ்வொன்று கிடச்சிது. அதனால் அவங்களுக்கு என்ன பேர், மந்திர துவஷ்டாசுன்னுவாங்க. மந்திரங்களை ரிசீவ் பண்ணி உலகத்துக்கு கொடுத்தவங்க. அதனால தான் ரிஷிகளுக்கு ஒரு மகத்துவம் இருக்குது. மந்திரம் சொல்கிற போது நீங்கள் அனுஷ்டிப் சந்தகா, ஆனால் இந்த திருக்குறள் நாலடியார் மாதிரி இந்த சந்தத்தில் இருக்கிறது, இதை கொடுத்த மகரிஷி இவர் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த மந்திரங்களுக்குள்ளெல்லாம் போவீங்க. அதனால் ஒரு காலத்தில் ஆகாசத்திலிருந்து நேரடியாக அந்த ஒலி அலைகளை வாங்கி தங்களுடைய சிஷ்யர்களுக்கு கற்றுக் கொடுத்த மகான்கள் இருந்தாங்க. அவங்க சிஷ்யங்களுக்கு எதெல்லாம் கற்றுக் கொடுத்தாங்களோ அதை வச்சுக்கிட்டு இருந்தால் யாகம் ஓமம் இதெல்லாம் வந்தது. 4 வேதங்கள் எல்லாம் அப்படி தான் வந்தது. ருக்யஜுர் சாமதர்வணமெல்லாம் அப்படி தான் வந்தது. இது எல்லாமே காதில் கேட்டு வந்தது. அதனால் வேதத்துக்கு என்ன பேர், எழுதா கிளவி, எழுதப்படாத, கிளத்தெல்லாம் காதில் சொல்கிறது. அதனால தான் துண்டு போட்டு ஓம்பொறுப்பெல்லாம் சொல்லி கொடுப்பாங்க அவங்க பிள்ளைங்களுக்கெல்லாம். சத்தமாக வெளியே சொல்லக்கூடாது. அதனால் பரம்பரையாக கர்ண பரம்பரை, கர்ணம்னா காது, காதில் பரம்பரையாக சொல்லி வந்தது, அதுதான் கர்ண பரம்பரை. அதுக்கு என்ன பேர், மறைத்து சொல்லப்படுவதினால் மறை, எழுதுவதில்லை காதில் சொல்லப்படுவது, ஆனால் எழுதா கிளவி. இப்படி தான் இந்த வேதங்கள் யாகங்கள் இதெல்லாம் ரெலவெண்ட்டாக வந்தது. அவங்களுக்கு மற்றபடி கடவுளை பற்றியெல்லாம் பெரிய நாலேஜ் கிடையாது. இன்ஃபேக்ட் ஒரு ராஜா இருக்கான்னா அவனுடைய அந்த கோட்டைக்குள்ளே ஒரு சின்ன கோயில் மாதிரி இருக்கும். அந்த ராஜா தான் அந்த கோயிலில் போய் பூஜைலாம் பண்ணுவான். அந்த நாட்டில் இருக்கிற மக்களை பொறுத்த மாத்திரம் ராஜா தான் அவங்களுக்கு கடவுள். அவங்க வேறு எதையும் டைரெக்டாக கும்பிட்டதே இல்லை, ராஜாவை தான் கும்பிடுவாங்க அவங்கெல்லாம். இட் இஸ் ஃபார் த ராஜா டு லுக் ஆஃப்டர் தி குடிமக்கள். இப்படி தான் நம்முடைய பழக்க வழக்கங்கள்லாம் இருந்தது. ஸோ நாளடைவில் இந்த வர்ஷிப்பில் என்ன ஆச்சுன்னா, கிரீடி பிராமின்ஸ் அவங்க நிறைய இதெல்லாம் வாங்க ஆரம்பித்தாங்க, தட்சிணை வாங்கிறது. அதே மாதிரி யாருன்னா செத்து போயிட்டாக்கா அந்த செத்து போனவங்க ஞாபகமாக நீ கொடை வாங்கி கொடு, பசு கொடு, மாடு கொடு, கண்ணுக்குட்டி கொடு, செருப்பு கொடு அப்படின்னு அவங்களுக்கு என்னெல்லாம் வீட்டுக்கு வேணுமோ எல்லாத்தையும் ஒரு லிஸ்ட் போட்டு எழுதி கொடுத்துருவானுங்க. ஸோ இந்த கிரீட்னாதில் தான் இந்த மாதிரி ரிச்சுவல்ஸ் எல்லாம் வந்தது. அண்டு ஒரு லெவலுக்கு அவங்கெல்லாம் கூட தண்ணி போட ஆரம்பித்தாங்க. அவங்களும் நான்வெஜ் சாப்பிட ஆரம்பித்தாங்க. அந்தனர் என்போர் அறவோர் மற்ற உயிருக்கும் செந்தன்மை பூண்டொழுகலாம். அந்தணர்கள் என்பவர்கள் தர்மத்துக்கு கட்டுப்பட்டு வாழ்கிறாங்க, எல்லா உயிர்களையும் நேசிக்கிறார்கள் அப்படின்னு அர்த்தம். இவங்க என்ன பண்ணாங்க, தண்ணி அடிக்கிறது, நான்வெஜ் சாப்பிட்றது, எண்ணெய் இல்லாமல் நீ பூஜைவே பண்ண முடியாதுன்னு சொல்லி ஜனங்களெல்லாம் மிரட்டி எல்லாத்துக்கும் சம்பாவனை வாங்கிறது, அந்த கட்டணம் காணிக்கைன்னு வாங்கி ஏமாத்துறது, இப்படியெல்லாம் பண்ணாங்க. அண்ட் எல்லாத்துலேயுமே இந்த இடைத்தரகர்கள் இடைச்செருகல்கள் வந்ததுனால மக்களுக்கு நம்பிக்கையெல்லாம் தளர ஆரம்பிச்சது. அதனால் இந்து மதம் அழிய ஆரம்பித்த போது இந்த உயிர்கொலையெல்லாம் தடுத்து புத்த மதம் வந்தது. உயிர்கொலைகளெல்லாம் தடுத்து ஜெயின மதம் வந்தது. இப்படி தான் ஜெயின மதம் புத்த மதமெல்லாம் வந்தது. அதுக்கு பின்னால் அந்த நாயங்களும் கட்டுப்பட்டானுங்க. மகேந்திரவர்ம பல்லவன் மத்த விலாச பிரகசடன்னு ஒரு ட்ராமா எழுதியிருக்கான். அதில் பொம்பளை தோல் மேலே கை போட்டு நல்லா தண்ணி அடிச்சுட்டு புத்த பிட்சுக்கள்லாம் தள்ளடிக்கின்னு உட்காந்து இருப்பாங்களாம். அதனால் சனாதன அந்த வேல்யூஸ்ன்றாங்க இல்லையா, அதெல்லாம் மறுபடியும் லோவஸ்ட் ஸ்டெப்புக்கு போன காலத்தில் தான் இந்தியாவில் 72 விதமான சமய தத்துவங்கள் மக்களை குழப்பிக்கிட்டு இருந்தது. அப்போ ஆதிசங்கரர் ஜனனம் வந்தது. அவர் இதெல்லாம் டிசிப்ளின் பண்ணணுங்கிறதுக்காக நம்முடைய சமய தத்துவங்களை 6ஆக பிரித்தார். அதுக்கு ஷண்மதங்கள்னு பேர். சூரியனை கும்பிடுற சௌமாரம், சிவனை கும்பிடுற சைவம், வைஷ்ணவம், அம்பாளை கும்பிடுறது, அப்புறம் விநாயகரை கும்பிடுறது, முருகரை கும்பிடுறது. அதனால் 6 விதமாக தெய்வத்தை பிரித்து ஒவ்வொரு கடவுளுக்கும் ஒரு தியான ஸ்லோகம், அதுக்கு என்ன மந்திரங்கள், எப்படி பூஜை சொல்லணும், என்ன படைக்கலாம்ன்ற மாதிரி அவர் ஒரு கிராமர் கிரியேட் பண்ணார். இப்படி தான் ஷண்மதங்கள் என்பவை ஆதிசங்கர காலத்திலே வந்தவை. அதுக்கு முன்னாடியே புத்த மதமும் ஜெயின மதமும், அதுக்கு முன்னாடி இந்த வேதிக் லிவிங்கெல்லாம் கெட்டழிந்து போன ஒரு காலம் வந்தது. இந்த ஆதிசங்கரருடைய வழியில் அவர் 4 மடங்களை உற்பத்தி பண்ணார். இந்த டிசிப்ளினை கற்றுக் கொடுக்கணும். கேரளாவில் கண்ணனூர்லேருந்து ஆதிசங்கர் என்ன பண்ணார், பத்ரிநாராயணன் கோயில், கேதார்நாத் கோயில், துவாரகா, அப்புறம் நேபாளில் இருக்கிற பசுபதிநாத், முக்திநாத், இப்படி பல இடங்களில் அவர் மடங்கள் எல்லாம் பண்ணார். அந்த மடங்களை பண்ணி
அந்தந்த இடத்துக்கு ஒரு ஆளை கொண்டு போய் விட்டார். அவங்க கண்ட்ரோல் பண்ணி இந்த சத்துவங்களை வளர்க்கணுங்கிறதுக்காக ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பேர் வச்சார். அதாவது ஒரு மடத்தில் இருக்கிற சாமியாருங்களுக்கெல்லாம் வந்து கிரின்னு பேர், ஆனால் மலை. இன்னொரு இடத்துல இருக்கிற சாமியாருங்களுக்கெல்லாம் சரஸ்வதின்னு பேர், ஜெயேந்திர சரஸ்வதி, விஜயேந்திர சரஸ்வதி அப்படி வைப்பாங்க. இன்னும் ஒரு மடத்தில் இருக்கிற சாமியார்களுக்கு தீர்த்தர் அப்படின்னு வச்சார். இப்படி எந்த பேர் சொல்கிறாங்களோ அதை வச்சு இவங்க எந்த மடம்னு கண்டுபிடிக்கலாம். அவங்கவுங்களுக்கு ஒரு சிலபல் மாதிரி வச்சுட்டார் அவர். அப்படிப்பட்ட மடங்கள் வந்த காலத்தில் இந்த 4 மடங்கள் இருக்கு இல்லையா, அது பூரி ஜெகநாத்லேயும் பத்ரி போகிற வழியில் இருக்கு இல்லையா, ஜோதிர் மட்டுன்னு சொல்கிறாங்க இல்லையா, ஜோஷி மட், இந்த மாதிரி 4 இடத்துல கொண்டு வந்தார். சிருங்கேரியில் கொண்டு வந்தார். காஞ்சி மடம் அப்போ வரல. கும்பகோணத்தில் முதல்ல அதனுடைய ஒரு சாகையாக ஒரு பிரான்ச்சாக செயல்பட்டு கொண்டிருந்த போது அங்கே இந்த வைசூரின்ற ஒரு தொத்து வியாதி வந்துச்சு. அப்போ சந்திரசேகர பரமாச்சாரியார் காஞ்சிபுரத்துக்கு மடத்தை மாற்றினார். அவர் நேர்மையாக இருந்தார், ரொம்ப டிசிப்ளினாக நடத்தினார். அதனால் அவருடைய காலத்தில் காஞ்சி மடம் ரொம்ப ஃபேமஸ் ஆனதுக்கு அதுதான் காரணம். ஒரு மடாதிபதியினுடைய அவரே சொல்லியிருக்கார், ஒரு மடத்துக்கு தேவை வந்து குதிரை, யானை, பெர்ஃபர்னாலியாஸ் எல்லாம் ஒன்றும் கிடையாது, அந்த மடாதிபதியினுடைய யோக்கியத்தை தான் மடத்துக்கு தேவை அப்படின்னு சொன்னார். அவர் வாழ்ந்து காட்டினார். காஞ்சி மடம் பிரசிடென்ட்ஸும் பிரைம் மினிஸ்டர்ஸும் இந்திரா காந்தியும் எல்லாரும் வர்ற அளவுக்கு மகிமை வாய்ந்ததாக மாற்றப்பட்டதுக்கு காரணம் அவர் தான். இதே மாதிரி தான் நம்முடைய சைவ மடங்கள் எல்லாம் வந்துச்சு. அந்த காலத்தில் திருவிடை மருதூர், கொன்றக்குடி, இந்த மாதிரி எவ்வளோ மடங்கள், சைவ மடங்கள்னு இதுக்கெல்லாம் பேர், வேதாரண்யம், இந்த மாதிரிலாம். அவங்களுக்கும் நிறைய ஜனங்க வந்து லேண்டெல்லாம் எழுதி கொடுப்பாங்க. அவங்க சிவனை பூஜை பண்ணணும், மடங்களை நடத்தணும், இப்படியெல்லாம் இருக்குது. இப்போ திருவாரூரில் போனீங்கன்னா கமலாலி தெப்பக்குளத்துலேருந்து ஒரு 2 மைல்ஸ்குள்ளே போனால் அங்கே மடப்புறம் தட்சிணாமூர்த்தி சுவாமிகள் மடம்னு ஒன்று இருக்கும். அது ரொம்ப நல்ல இடம். தட்சிணாமூர்த்தி சுவாமிகள் அவதூதர், துணி இல்லாமல் இருப்பார். அவர் ஒரு பொம்பளைக்கு உடம்பெல்லாம் தோல்வியாதி, சுமாராகலை, என்னானாலும் பரவாயில்லன்னு சாமி எதிரில் போய் அப்படியே நிற்கிற அம்மனமாக இருக்கார். அவர் இவர் என்னடி வேணும்ன்றார், ஒன்று அடி வேண்டும்ன்றார். அவர் பூ அப்படின்னு எச்ச துப்புறாரு. எல்லோரும் நினச்சிருப்பாங்க அந்த சாமிக்கு எவ்வளோ கொழுப்பு, எச்ச துப்புறாரு பாருன்னு. இந்த அம்மா அந்த எச்சையை தடுக்கிச்சா நல்லா போச்சு. அந்த மாதிரி மகான்களும் இருந்தாங்க. பெரிய பெரிய திருவாரூர் மடத்திலலாம் பெரிய ஆளுங்கள்லாம் இருந்தாங்க. அவங்களும் தமிழ் வளர்த்தாங்க, சைவத்தை வளர்த்தாங்க. இந்த பிற்காலத்தில் வந்தவங்கெல்லாம் சொதப்பிட்டாங்க. இந்த வேத பாடசாலைகள்னு ஆரம்பித்தாங்க. அதுக்கு பசங்க கிடைக்கிறது இல்லை. இன்றைக்கி வேத பாடசாலைகளும் பசங்க கிடைக்கிறது இல்லை. இன்றைக்கி தமிழ்நாட்டில் சில வேத பாடசாலைகள் இருக்குது, இந்த குற்றாலங்கிட்ட அங்கெல்லாம். அங்கே படிக்கிற பசங்கள்லாம் ஒரிசாலேருந்து, நேபாளிலேருந்து அந்த மாதிரி வந்து படிக்கிறவங்க தான். இந்த தமிழ் பசங்கள்லாம் இப்போல்லாம் போகிறதே கிடையாது. இத்தனைக்கும் வேதம் படித்தாக்கா அவனுக்கு வந்து 7,000 ரூபா ஒரு மாதத்துக்கு ஸ்டைப்பன், அவன் சாப்பாட்டுக்கும் செலவுங்களுக்கும். அதுபோக நீ படித்து முடிக்கிற போது 12 வருஷம் படித்து முடித்தா உனக்கு இத்தனை லட்சம் கிடைக்கிற மாதிரி உன் பேரில் ஒரு எஃப்டி போடுவாங்க. இதெல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட்லேயே இருக்குது இந்த ஸ்கீமெல்லாம். அப்போ கூட ஜனங்க வர்றதில்லை. அண்டு இப்போ வேதம் படிக்கிறதுக்கும் ஆளுங்க இல்லை. படித்தாக்கா அவனுக்கு வருமானம் வருது, அதில் ஒன்றும் குறையில்லை. ஆனால் அவனை கல்யாணம் கட்டிக்கிறதுக்கு பொண்ணுங்க மாட்ட மாட்டானுங்க. அண்டு அவங்களும் வந்து லௌகீகமாக போயிட்டாங்க. ஒரே ஒரு லட்சியம் சபரிமாமலா, ஒரே ஒரு மோகம் திவ்ய தர்ஷனம், ஒரே ஒரு மார்க்கம் 18ஆம் படி, ஒரே ஒரு மந்திரம் சரணமையப்பா சரணமையப்பா சுவாமி சரணமையப்பா. ഒരുമയോടു കൂടി ഒഴുകി വന്നിരുന്നു ചരണ പങ്കജങ്ങൾ പണിയുവാൻ വരുന്നു ഉരുവപൂസുന്യങ്ങൾ കുരുമജസുന്യങ്ങൾ കുരുമണസുന്യങ്ങൾ കുരുതരം വിചാരം അഖിലരും വരുന്നു പൊൻചരണം തേടി ഹരിഹരാത്മജാനി ശരണമയ്യപ്പാ ശരണമയ്യപ്പാ സ്വാമി ശരണമയ്യപ്പാ.
ஒரே ஒரு லட்சியம் சபரிமாமலா. വനതലം വിരയ്ക്കും വലിയ ശബ്ദധാര സുരപദം നടുങ്ങും ചരണ ശബ്ദധാര അടവികൾ കടന്നു മലകളും കടന്നു പരമപാവനം പൂങ്കാവനം കടന്നു വരികയായി ഞങ്ങൾ അരികിലായി ഞങ്ങൾ ഹരിഹരാത്മജാനി ശരണമയ്യപ്പ ശരണമയ്യപ്പ സ്വാമി ശരണമയ്യപ്പ. ഒരേ ഒരു ലക്ഷ്യം ശബരിമാമല, ഒരേ ഒരു മോഹം ദിവ്യദർശനം, ഒരേ ഒരു മാർഗം 18-ാം പടി, ഒരേ ഒരു മന്ത്രം ശരണമയ്യപ്പ ശരണമയ്യപ്പ സ്വാമി ശരണമയ്യപ്പ. காந்தமலை சபரிமலை இங்குதான், அச்சன் கோயிலோடு ஆரியங்கா இங்குதான். காந்தமலை சபரிமலை இங்குதான், அச்சன் கோயிலோடு ஆரியங்கா இங்குதான். பொன்னம்பலம் குளத்துப்புழை இங்குதான், பொன்னம்பலம் குளத்துப்புழை இங்குதான். எங்கள் புனித மகன் சங்கரனார் எங்குதான் அங்குதான், புனித மகன் சங்கரனார் எங்குதான் அங்குதான். காலடியும் சீரடியும் இங்குதான், அந்த காஞ்சிபுரம் காசி நகர் இங்குதான். வானகமும் வையகமும் இங்குதான், ஸ்ரீ வைகுந்தம் கைலாசம் இங்குதான். வானகமும் வையகமும் இங்குதான், ஸ்ரீ வைகுந்தம் கைலாசம் இங்குதான். ஞான பூமி மண்ணடியும் இங்குதான், ஞான பூமி மண்ணடியும் இங்குதான். சித்தநாதன் சிவசங்கரனார் எங்குதான் அங்குதான், நாதன் சிவசங்கரனார் எங்குதான் அங்குதான். காலடியும் சீரடியும் இங்குதான், அந்த காஞ்சிபுரம் காசி நகர் இங்குதான். மீன் விழியாள் மாமதுரை இங்குதான், என்று மீட்சி தரும் சங்கரனார் எங்குதான் அங்குதான். காலடியும் சீரடியும் இங்குதான், காலடியும் சீரடியும் இங்குதான். சரணம் பொன்னையப்பா சுவாமி பொன்னையப்பா, ஐயனே பொன்னையப்பா சுவாமியே சரணம் சரணம் பொன்னையப்பா. 2ஆம் திருப்படி சரணம் பொன்னையப்பா சுவாமி பொன்னையப்பா, என் ஐயனே பொன்னையப்பா சுவாமியே சரணம் சரணம் பொன்னையப்பா. 3ஆம் திருப்படி சரணம் பொன்னையப்பா சுவாமி பொன்னையப்பா, என் ஐயனே பொன்னையப்பா சுவாமியே சரணம் சரணம் பொன்னையப்பா. 4ஆம் திருப்படி சரணம் பொன்னையப்பா சுவாமி பொன்னையப்பா, என் ஐயனே பொன்னையப்பா சுவாமியே சரணம் சரணம் பொன்னையப்பா. 5ஆம் திருப்படி சரணம் பொன்னையப்பா சுவாமி பொன்னையப்பா, என் ஐயனே பொன்னையப்பா சுவாமியே சரணம் சரணம் பொன்னையப்பா. 6ஆம் திருப்படி சரணம் பொன்னையப்பா சுவாமி பொன்னையப்பா, என் ஐயனே பொன்னையப்பா சுவாமியே சரணம் சரணம் பொன்னையப்பா. 7ஆம் திருப்படி சரணம் பொன்னையப்பா சுவாமி பொன்னையப்பா, என் ஐயனே பொன்னையப்பா சுவாமியே சரணம் சரணம் பொன்னையப்பா. 8ஆம் திருப்படி சரணம் பொன்னையப்பா
சுவாமி பொன்னையப்பா என்னையனே பொன்னையப்பா சுவாமியே சரணம் சரணம் பொன்னையப்பா 9ஆம் திருப்படி சரணம் பொன்னையப்பா சுவாமி பொன்னையப்பா என்னையனே பொன்னையப்பா சுவாமியே சரணம் சரணம் பொன்னையப்பா 10ஆம் திருப்படி சரணம் பொன்னையப்பா சுவாமி பொன்னையப்பா என்னையனே பொன்னையப்பா சுவாமியே சரணம் சரணம் பொன்னையப்பா 11ஆம் திருப்படி சரணம் பொன்னையப்பா சுவாமி பொன்னையப்பா என்னையனே பொன்னையப்பா சுவாமியே சரணம் சரணம் பொன்னையப்பா 12ஆம் திருப்படி சரணம் பொன்னையப்பா சுவாமி பொன்னையப்பா என்னையனே பொன்னையப்பா சுவாமியே சரணம் சரணம் பொன்னையப்பா 13ஆம் திருப்படி சரணம் பொன்னையப்பா சுவாமி பொன்னையப்பா என்னையனே பொன்னையப்பா சுவாமியே சரணம் சரணம் பொன்னையப்பா 14ஆம் திருப்படி சரணம் பொன்னையப்பா சுவாமி பொன்னையப்பா என்னையனே பொன்னையப்பா சுவாமியே சரணம் சரணம் பொன்னையப்பா 15ஆம் திருப்படி சரணம் பொன்னையப்பா சுவாமி பொன்னையப்பா என்னையனே பொன்னையப்பா சுவாமியே சரணம் சரணம் பொன்னையப்பா 16ஆம் திருப்படி சரணம் பொன்னையப்பா சுவாமி பொன்னையப்பா என்னையனே பொன்னையப்பா சுவாமியே சரணம் சரணம் பொன்னையப்பா 17ஆம் திருப்படி சரணம் பொன்னையப்பா சுவாமி பொன்னையப்பா என்னையனே பொன்னையப்பா சுவாமியே சரணம் சரணம் பொன்னையப்பா 18ஆம் திருப்படி சரணம் பொன்னையப்பா சுவாமி பொன்னையப்பா என்னையனே பொன்னையப்பா சுவாமியே சரணம் சரணம் பொன்னையப்பா சுவாமியே சரணம் சரணம் பொன்னையப்பா சுவாமியே சரணம் சரணம் பொன்னையப்பா മണിമാല മുദ്ര ധരിച്ചു മണികണ്ഠൻ നാമം ജപിച്ചു ഇരുമൂടി കെട്ടും ചുമന്നു പോരുന്നു ഭഗവാനേ ഞാൻ പോരുന്നു ഭഗവാനേ പള്ളി കെട്ടും ചുമന്ന് 18ആം പടി കടന്ന് ഭഗവാന്റെ സന്നദ്ധിയിൽ ഞാൻ എന്നെന്നും യാചകനല്ലോ സന്നിധാനത്തിൽ ജ്വലിക്കും ശാന്തസ്വരൂപാനിന്റെ പാദാരവിന്ദം കണ്ടാൽ ലോകം മറക്കുമല്ലോ ഭഗവാന്റെ നാമം ജപിച്ചാൽ കിട്ടുന്നത് മോക്ഷമല്ലോ അയ്യപ്പൻ തിരുനടയിൽ ഞാൻ എന്നെന്നും യാചകനല്ലോ ഓം ജയ് ശിവശങ്കരരേ സ്വാമി ജഗത് പരിപാലകരേ ആദിശങ്കര അവതാരാ അനാഥ രക്ഷകരേ ഓം ജയ് ശിവശങ്കരരേ அன்னையும் தந்தையும் நீரென்றறிந்தும் அன்பில் நனைகின்றோம் சுவாமி அன்பில் நனைகின்றோம் ஆசானும் இறையாகிய தேவா நின்னடி பணிகின்றோம் ஓம் ஜெய் சிவசங்கரரே கைலையை பன்முறை வலம் வந்தாய் ஓ கருணாகர கீர்த்தி சுவாமி கருணாகர கீர்த்தி மயிலையில் நின்று வரம் தருகின்றாய் மங்களகர மூர்த்தி ஓம் ஜெய் சிவசங்கரரே நாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண நாராயண ஓம் நாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண ஓம் ஓம் ஜெய் சிவசங்கரரே குறை ஒன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா குறை ஒன்றும் இல்லை கண்ணா குறை ஒன்றுமில்லை கோவிந்தா